வணக்கம். TN41 செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா. தாய்நாட்டை காக்க இந்தியா பாகிஸ்தான் போரில் நமது வீரர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்களோ அதேபோல தமிழ்நாட்டின் உரிமைக்காக தமிழக முதல்வர் பாடுபட்டு வருகிறார் என பொதுக்கூட்டத்தில் MP பேச்சு. கோவை தெற்கு மாவட்டம் ஆனைமலை மேற்கு ஒன்றியம் சார்பில் நல்லாட்சி தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் நாடு போற்றும் 4 தொடரட்டும் இது பல்லாண்டு சாதனை விளக்க முதல் பொதுக்கூட்டம் ஆனைமலை முக்கோணத்தில் நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் பேசுகையில், இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்படக்கூடிய சூழலில் நமது வீரர்கள் எப்படி தாய்நாட்டை காத்து கொண்டிருக்கின்றார்களோ அதேபோல தமிழ்நாட்டின் உரிமைக்காக தமிழக முதல்வர் காத்து வருகிறார் எனவும், தமிழக முதல்வர் உத்தரவின் பெயரில் அறநலத்துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறார். வருகிற சட்டமன்றத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி மலரும். மேலும் ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு தமிழக முதல்வர் தலைமையில் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தோம். இஸ்லாமிய மக்களுக்கு என்றும் திமுக துணை நிற்கும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் அதிமுக சார்பில் 10 தொகுதிகள் கைப்பற்றப்பட்டது. ஆனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் திமுக வெற்றி பெற்று தமிழக முதல்வருக்கு காணிக்கையாக வழங்குவோம் என தெரிவித்தார். இதில் ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் OVS தேவசேனாதிபதி ஆகியோர் முன்னிலையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் ஆனைமலை பேரூர் கழக செயலாளர் AP செந்தில்குமார், வால்பாறை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர், சட்டத்துறை இணைச் செயலாளர் PR அருள்மொழி, OVM சோமசுந்தரம், வேட்டைக்காரன் புதூர் பேரூர் கழக செயலாளர் VT பார்த்திபன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ARV சாந்தலிங்ககுமார், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நிஷாந்த், தெற்கு மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் மோகன்குமார், ஒடையக்குளம் பேரூராட்சி மன்ற தலைவர் ரேணுகா தேவி முன்னிலை வகித்தனர். கழக சட்டத்திட்ட திருத்த குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ், குறும்பை கனகராஜ், ஆனைமலை நகர துணை செயலாளர் அபுதாகிர், வழக்கறிஞர் இமயவர்மன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். TN41 செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் AA அப்பாஸ்.